எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கோன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க கொடிவேரி அணைக்கு தாங்க வந்திருக்கோம். கொடிவேரி அணை அப்புறம் ஒரு ஃபால்ஸும் இருக்குங்க. செக் டேம் தான் இது. அணைக்கு பக்கத்துலேயே ஃபால்ஸும் இருக்குங்க. கொடிவேரி அணை பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரணுங்க இங்கே கொடிவேரி அணைக்கு. சரி, அப்படியே பாருங்கள். நீர்வள ஆதாரத்துறை கொடிவேரி அணை இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. அணைக்கு போகிற என்ட்ரன்ஸ் இதுதான். அப்படியே சைடில் போகலாம். கொடிவேரி அணைங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணை என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மதகு இதில் தான் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்கள், வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் இருந்தால் தண்ணி வருது. ஓப்பன் பண்ணுற இடத்துல பாருங்கள், இங்கே ஓப்பன் பண்ணுறோம், தண்ணி ஃபுல்லாக போகுது. ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க இது மதகு. பாருங்கள், இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணி வர்றது நல்லா தெரியும். ஒரு இது மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு கேட் மட்டும். அப்படியே இந்த பக்கம் படகு இல்லைன்னு போட்டிருக்கு. இந்த சைடு போனால் பரிசலில் போகலாங்க. இங்கே கீழே போனால் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். அது இந்த சைடு போகணும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த வாய்க்காலில் திறந்து விட்ருக்காங்க தண்ணி. இது தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மழை ஒன்றும் இல்லாதனால இந்த பக்கம் கம்மியாக தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த செக் டேம் ஃபுல்லானால் தான் இங்கே வழியும் நிறையா தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி நல்லா இருந்திருந்தால், நிறையா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் இருக்குது. க்ரௌடு இருக்குங்க ஓரளவுக்கு. கொஞ்சம் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அப்படியே பாருங்கள், அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வருதுங்க. கீழே நின்றுக்கிட்டே குளிக்கிறாங்க எல்லாம். கீழே தண்ணிக்குள்ளே இருந்துட்டு படுத்துக்கிட்டு குளிக்கிறாங்க எல்லாம். அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக இல்லை எவ்வளோ அகலம் இருக்குன்றதை பாருங்கள். அப்படியே இங்கே இந்த மழை சீசனில் மட்டும் வந்திருந்தோன்னா இந்த ஃபுல் அகலத்துக்கும் அப்படியே தண்ணி வர்றது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அகலம் பாருங்கள். அந்த அளவுக்கும் அப்படியே தண்ணி வரும். தண்ணிலாம் அதிகமாக வரும்போது நம்ம இந்த நடந்துகிட்டு இருக்க இடத்துல எல்லாமே ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வர தண்ணிங்க. ஏதோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு உள்ள. இது பவானி ஆறுக்கு குறுக்க கட்டின அணைங்க. அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுது பாருங்கள் இப்படி தண்ணி வர்றது உள்ளே இருந்து. குகை மாதிரி இருக்குதுங்க. உள்ளே கேட் இருக்கும் போல் இருக்குது. அந்த கேட் ஓப்பன் பண்ணனால அதில் வழியாக தண்ணி வருது. இதில் இந்த பக்கம் இந்த கொடிவேரி அணை எப்போ கட்டினாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 300 to 350 வருஷம் ஆயிடுச்சுங்க. 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க இந்த கொடிவேரி அணையை. யார் கட்டினதுன்னா மைசூர் மகாராஜா. அது வெறும் கல் தான், வெறும் கருங்கல்லுலவே கட்டியிருக்காங்க. ஒரு 20 அடி உயரத்துக்கு. பார்த்திங்கன்னாவே தெரியும். இது இந்த மாதிரி தண்ணி கம்மியான டைமில் தான் இது தெரியும், பார்க்க முடியும். இந்த கருங்கல்ல ஃபுல்லும் கட்டினது. இல்லைன்னா மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுருக்கோம். அவள் எதுவுமே தெரியாது. இது நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்குறோம். நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கட்டினது, இந்த டேம் கட்டினது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியுது பாருங்கள் கருங்கல்ல. இந்த அணை கட்டி 300 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் எவ்வளோ உறுதியோடு இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த பவானி ஆறு இது இதுதான் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வலிஞ்சு வர்றதா, அந்த பக்கம் வலிஞ்சு வர்றதா, அந்த பக்கம் ஃபால்ஸ். அங்கே நிற்கிறாங்க போகிற ஆளுங்க. நம்ம முதல்ல போனோம் அந்த இடம். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக வலிஞ்சு ஓடலை, கம்மியாக தான் போகுது கீழே. இங்கே பரிசலும் இருக்குங்க. பரிசலில் போகலாம் அப்படியே ஒரு ரவுண்டு. பரிசல் அப்படியே ஏறிட்டாங்க.
தாமரைப்பூலாம் பாருங்க, தாமரைப்பூலாம் நிறையா இருக்குங்க. இந்த பரிசலில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டுங்க. ஆனால் மினிமம் 2 பேர் இருந்தால் தான் பரிசல் எடுப்பேன்னாரு. நான் ஒருத்தன் மட்டும் வந்தனால 2 டிக்கெட்டை வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்து இந்த பரிசலில் அப்புறம் ஏறினாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ எடுத்துட்டார் பரிசல். பவானிசாகர் அணையிலேருந்து வர தண்ணிங்க இது. நேராக போனால் பவானிசாகர் அணைக்கு போயிடலாம். அப்படியே இங்கேருந்து பவானிசாகர் டேம் எவ்வளோ தூரங்க? 30 கிலோமீட்டர் வருதுங்களா இங்கேருந்து பவானிசாகர் டேம். எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்கள் இங்கேருந்து. ரவுண்டாக காமிக்கிறேன் அப்படியே. இந்த இடத்துல எல்லாம் ஆழம் எவ்வளோங்க? 8 அடியா? சரி சரிங்க. ஆ இப்போ ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடிலாம் அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த தண்ணி அப்படியே நேராக போய் பவானியில் கலக்குதுங்க. பவானியில் போய் காவேரி ஆற்றுல கலக்குது. ஒரு பரிசலில் பார்த்தீங்கன்னா 7 பேர் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க இடம். பரிசல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணுறாருங்க, சுற்றுறாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தடவை சுற்றி விட்டார், அது பாட்டுக்கு தானாக சுற்றுது பாருங்கள் அப்படியே. அவ்வளோதாங்க, வந்துட்டாங்க, இறங்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ரவுண்டு பரிசலில் போயிட்டு வந்தாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதாங்க இந்த இடத்துல இருந்து. பாருங்கள் கேட்டு, ஸ்லூயிஸ் கேட் திறக்க விட்றாங்க பாருங்கள். மதுக்கு திறந்து விட்றாரு அவர் பாருங்கள், சுற்றுறாரு பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே சுற்றுறாரு. இந்த பக்கம் திறந்து விட்டால் இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாக வேகமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, பாய்.